தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரவலாக பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயிலுக்கு மத்தியில் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் காலையில் வெயில் வாட்டிய நிலையில் பிற்பகல் 2 மணிக்கு மேல் கருமேகங்கள் திரண்டு பலத்த மழை பெய்தது. சாத்தான்குளம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. பஜார் பகுதியில் கனமழையால் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. மயிலாடி, மருங்கூர், வழுக்கம்பாறை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. ராமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். அக்னி தீர்த்த கடலில் கொட்டும் மழையில் நனைந்து கொண்டே சிலர் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.